ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூ அண்ட் ஐ ஃபார் போலார் ஆப்போசிட் சீசன் 1 எபிசோட் 9. இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அண்ட் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை மறக்காம கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சுசுகி அவனுக்கு எப்படியாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணுமே அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அதாவது நவம்பர் 1ஆம் தேதி டானிக்கு பர்த்டே, அதனால அவனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணியாகணும்டா அப்படின்னு யமாடா கிட்டேயும் டைரா கிட்டேயும் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா யமாடா, உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல, ஏதாவது ஐடியா கொடுறா, என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது, என்னது யமாடாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு டைராவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு ஃபோட்டோ ஆல்பம் போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நான் எடுத்த ஃபோட்டோலாம் ரொம்பவே கொடூரமாக இருக்கும்ல, பட் இருந்தாலுமே அந்த ஐடியா உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறானா. அண்ட் டைரா உன்னோட ஐடியான்னு கேட்கும்போது, மேபி நீ அவங்ககிட்ட டேரெக்டாக அவங்ககிட்ட உன்னோட பர்த்டே விஷ் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு அவங்களோட பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கிட்டு மிட் நைட்டில் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறது அவங்களுக்கே ஒரு எஃபோர்ட்டாக, அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். அந்த எஃபோர்ட் கொடுக்குறது நமக்கு பெரிய விஷயம். ஸோ அதனால் நீ விஷ் மட்டும் பண்ண, அதுவே நல்லதா அப்படிங்கிறாங்க. என்னடா திடீர்னு பெரிய பையன் மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு இவங்க வாயை புழக்கிறாங்களா. சரி, ஓகே, நீங்கள் ஐடியா கொடுத்த மாதிரி நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு அடுத்த நாளே ஹாலோவின்காக சில ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறா. ஆக்சுவலி இதை ஹாலோவினா இல்லைன்னு கூட தெரியல, பட் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்குறா. கொடுத்ததுனால ரொம்பவே நன்றி அப்படின்னு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. பட் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ ஒரு சர்ப்ரைஸை கிரியேட் பண்ண போறா அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து, அதாவது இவன் மிடில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு பர்த்டே செலிப்ரேட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டெல்லாம் போடுவாங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஸோ கிளாஸில் ஒவ்வொருத்தருக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ அவங்களோட பேர் எல்லாத்தையுமே நேம் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. அண்ட் திடீர்னு நவம்பர் 1ஆம் தேதி இவன் மிடில் ஸ்கூலில் படிக்கும்போது பர்த்டே வந்திருக்குது. எல்லாருமே விஷ் பண்ணும்போது இவன் சிம்பிளாக ஓகே தேங்க்யூ அப்படிங்கிறான். எல்லாருமே இவனோட ரியாக்ஷன் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூகுளில் போட்டு பார்க்குறான் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பர்த்டே விஷ் பண்ணா அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் சுசுகி நம்ம டைரா கிட்ட சொன்னதை யோசிச்சு பார்த்துருப்பா. நீ என் பக்கத்தில் இருந்தால் உண்மையிலே செம்ம ஜாலியாக இருக்குதுடா, உன் ரியாக்ஷனே எனக்கு சிரிப்பு வர வைக்குது அப்படின்னு டைரா கிட்ட சில விஷயங்களை சுசுகி சொல்லியிருப்பா. அதனால் நம்ம டானிக்கு ஞாபகம் வந்து டைரா கிட்ட போய் சில விஷயங்கள் கேட்பான். நான் அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் டைரா அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அவனு சொல்கிறானா. ஆக்சுவலி ரியாக்ஷன்ஸ் எப்படி பற்றி நீ என்ன யோசிக்கிற, அது எப்படி விஷயம் கொடுக்குறதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவனை சொல்லும்போது, என்னடா வளர்ற திடீர்னு எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கேட்குற அப்படின்னு அவன் கேட்கும்போது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் கண்டிப்பாக நம்ம சுசுகி கொடுக்குற சர்ப்ரைஸ்க்காக தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் எதோ கொடுக்க ட்ரை பண்ணுறானாட்டு இருக்குது அப்படின்னு அவனும் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறானா. சொல்லப்போனால் இது டைராவோட பர்த்டே, அதாவது அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம டைராவோட பர்த்டே. யாருமே அவனோட பர்த்டேவை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்பி இவன் கரெக்டாக படி எடுத்து வைக்கிறான். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சாங் போடுறாங்க. இவனுக்கு நெஞ்சு படப்படம் அடிச்சுக்குது. ஐயோ, என் பர்த்டேவை ஞாபகம் வச்சிருக்காங்களா அப்படின்னு அவனும் ஆச்சரியமாக பார்க்கும்போது, பக்கத்து கிளாஸ் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே சாங் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை நான் எனக்காக அவங்க 2 பேரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். ஒன்றுமே நடக்கல, சந்தோஷம் அப்படின்னு இவனு சொல்கிறானா. என்னாச்சுப்பா, ஏன் இங்கே வந்து நின்றுட்ட, ஏதோ பயந்துட்டியானே அப்படின்னு ஆசுமா கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகிறாங்க. ஸோ கிளாஸை சுத்தம் பண்ணுற வேலையில் குப்பை எல்லாத்தையுமே எடுத்து இங்கே குப்பை தொட்டியில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, கொடை பிடிக்காம இப்படி ஜம்முன்னு போனேன்னா கீழே விழுவியே அப்படின்னு ஆசுமா சொல்ல அவன் போய் மழையில் கீழே விழுந்துட்டான். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு அவனும் கத்தும்போது, பிறந்த நாள் அன்றைக்கி அப்படியெல்லாம் நடந்தால் கஷ்டமாக தான் இருக்கும், சரி பரவாயில்ல எந்திரி அப்படின்னு ஆசுமா சொல்கிறா. உனக்கு என் பர்த்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, சின்ன வயசில் நீ நானும் ஒரே கிளாஸில் தானே படிச்சுக்கிட்டு இருந்தோம், இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட உன் பர்த்டேவை விளையாட்டுத்தனமாக சொல்லும்போது எனக்கு இன்னும் தெரியாமல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா? எனக்கு கன்ஃபார்மாக அதில் தெரியும். அண்ட் உன்னோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு என்னால் இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி நான் ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வாங்கினேன், அதில் எனக்கு ஃப்ரீயாக அந்த ஸ்டிக்கர் கிடச்சிது, அதனால் நீ இதை வாங்கிக்க அப்படிங்கிறான். மன்னிச்சிடுவான், என் கையெல்லாம் மண்ணாக இருக்குது, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்டிக்கரை இவனோட பர்ஸுக்குள்ளே வச்சுட்டான். ஏய் செமையாக இருக்குதுடா, இது யார் உனக்கு கொடுத்ததுன்னு கேட்கும்போது, என்னடி உளர்ற அப்படின்னு அவனு ஷாக் ஆக்குறான். அட ஆமாம்ல, நான் உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தது தானே, பரவாயில்லையே இதெல்லாம் நீ சேவ் பண்ணி வச்சுக்கிறியா அப்படின்னு அவனும் ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு கிறுக்கி இருக்கிறாள் அப்படின்னு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம டானி கண் முழிச்சு தூங்காமல் இருக்கிறான். காரணம் 12 மணிக்கு யாராவது விஷ் பண்ணுவாங்க, அதாவது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் இவன் நைட்டு தூங்காமல் இருக்கிறான். பையனுமே ரொம்பவே கண்ணை முழிச்சு தூங்கிட்டு இருக்கிறான். ஒன்றுமே முடியல. அண்ட் அவனுமே படுத்துட்டான். அண்ட் திடீர்னு 11:58க்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சுசுகி தான். என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்கும்போது, ஒரே நிமிஷம் இருட்டா நீ தூங்கிடாத, அண்ட் உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக 12 மணி ஆனோடனே, விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டானி. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட நிறைய கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முதல்ல நான் தான் உனக்கு விஷ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் நான் உனக்கு பண்ணேன். உனக்கு அதில் பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது, நான் இன்னும் தூங்கவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ பேசுகிறத பார்த்தா தூங்குற மாதிரி தான்டா இருக்குது அப்படின்னு பேச அவனை தூங்கிக்கிட்டு இருக்கிறான்.
சரி ஓகே. லவ் யூ அப்படின்னு அவளும் சைலன்ட்டா சொல்றாளா? ஓகே, ஓகே. லவ் யூ. முதல்ல போய் தூங்கு அப்படின்னு அவனும் சொல்றான். அட பாவி! நீ தூங்கிட்டேன்னு நெனச்சு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷத்துல இருக்கிறா. அவன் அரை தூக்கத்துல சொல்லிட்டு கம்முனு படுத்திக்கிட்டான். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, ஹேப்பி பர்த்டே டானி அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறா. அண்ட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யமாடா, வதனாபே, ஆசுமா அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் இவனுக்காக குடுக்கணும் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட் எல்லாத்தையுமே குடுக்குறானா, இந்தா இந்த கிஃப்ட் வச்சுக்கோ. இன்னைக்கான கிஃப்ட் இதான் அப்படின்னு சொல்லிட்டு டைரா குடுத்துட்டு போறானா. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ட்ரீட்டு அங்க தான் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுசுகி சொல்றா. ட்ரீட் எங்கடான்னு பார்த்தா, கரெக்ட்டா ஷிஃப்ட் முடிஞ்சு இப்ப தான் நம்ப டைரா வேலைக்கே வரான். ஸோ கரெக்ட்டா அவனும் வெளிய வர, இவங்களுமே உள்ள போறாங்க. "ஏய் ஏன்டா உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா? என் கடைக்கே தான் வரணுமா? கரெக்ட்டா நான் ஷிஃப்ட் முடிக்கும்போது தான் வரணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆக்சுவலி நான் அந்த சாக்லேட் வாங்க வந்தேன். சில கேக்ஸ் எல்லாம் நான் பேக்கரியில வாங்க வேண்டியது இருக்குது. இந்த சாக்லேட் வாங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்ட வாங்குனதுக்கப்புறம், அதே சாக்லேட்ட டானி திரும்ப டைராவுக்கே குடுக்குறான். காரணம், "உன் பர்த்டே நேத்து முடிஞ்சதுல, அதுக்காக தான் நான் உனக்கு இத குடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே அசுமா எங்ககிட்ட சொல்லிட்டா. அதனால தான் உனக்கு நான் பிலேட்டட் விஷ் பண்றேன். ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு இங்க டைரா கிட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் இவனும் கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆச்சரியத்துல. அவங்க ஓனர் வந்து என்னன்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார்" அப்படின்னு மேனேஜர் கிட்ட சமாளிச்சுட்டான். அண்ட் அன்னைக்கு ராத்திரி பார்க்ல உட்காந்துட்டு இவங்க கேக் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேக்க வெட்டி. ஸோ 17 வயசு ஆக போகுது பையனுக்கு. அதனால கேக்ல 17 அப்படின்னு ஒரு கேண்டில் வச்சு, "இந்தா இந்த கேண்டில ஊது" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஊதுறான் பாருங்க. ஸோ அவன் மனசுல சில விஷயங்கள நெனச்சுக்கிட்டு, "இந்தா இந்த கேண்டில ஊது" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குடுக்குறாளா. அண்ட் அவனுமே மனசார வேண்டிக்கிறான். "உன்னோட 17வது வயசு இதுக்கு மேலயுமே உன் வாழ்க்கையில நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு ஒரு வேண்டுதல வேண்டிக்கிட்டு அவனுமே கேக்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேக்கா சும்மா அற்புதமா இருக்குது அப்படின்னு டானி கிட்ட இருக்கிற கேக்கையுமே புடுங்கி இங்க சுசுகி தின்னுகிட்டு இருக்கிறா. டேஸ்ட் சும்மா அள்ளுது அப்படின்னு. "சரி புடிச்சிருந்தா உனக்கு வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, கிஃப்ட்டுமே கொண்டு வந்து குடுக்குறா. ஆக்சுவலி இந்த கிஃப்ட் உனக்கு புடிக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இதுக்கு மேலயுமே நான் லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் உனக்கு நான் இந்த கிஃப்ட்ட குடுத்துட்டேன். பட் உனக்கு புடிச்ச மாதிரி நாம இனிமே இருக்கலாம் அப்படின்னு அவளும் சொல்றாளா. "இங்க பாரு, எனக்கு நீ என் கூட இருக்கும்போது எப்பவுமே புடிச்சது தான்" அப்படின்னு பக்கத்துல கிட்ட வரான் பாருங்க. ஐய்யயோ! இவன் கிஸ் பண்ண வரானாட்ருக்குது. அப்படின்னா சரி நான் ரெடி ஆகணும். நான் இப்ப ரெடி ஆகணும். கிஸ் ஆகுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பக்காவா ரெடி ஆகிட்டு இருக்கிறா. ஆனா நம்ம பையன் என்ன பண்றான், இந்த கிஃப்ட்டுக்கு நீ எனக்கு இந்த பண்ண எஃபோர்ட்டுக்கு எல்லாமே ரொம்பவே நன்றி அப்படின்னு நன்றி சொல்றதுக்கு பக்கத்துல வரான். இவ வெந்து போய் அப்படியே ஓரத்துல உட்காந்துட்டா. "ஐய்யயோ! தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவளுமே ஒரு கிஃப்ட் குடுத்துருப்பாள்ல, அது ஒரு ஸ்கார்ஃப். "இந்த ஸ்கார்ஃப் இந்த வெயிலுமே போட்டிருக்கிறியான்னு?" கேட்கும்போது, "நீ எனக்கு குடுத்துட்டீல, அதனால தான் நானும் போட்டிருக்கிறேன்" அப்படிங்கிறான். சரி அப்படின்னா உனக்கு புடிச்ச இடத்துக்கு நாம எங்கேயாவது புடிச்ச விஷயத்த தேடி போலாம். அது உனக்கு புடிச்சதா தான் இருக்கணும் அப்படின்னு இவளும் சொல்றா. சரி ஓகே நாளைக்கே நம்ம போலாம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியுது, இவனுக்கு என்ன புடிக்கும் அப்படின்னு இவனுக்கே தெரியல. புடிக்காத விஷயத்துக்கிட்ட போய் புடிக்கும் அப்படின்னு எத போய் சொல்றான்னு இவனுக்கும் ஒண்ணுமே புரியல. நாளைக்கு எங்க போலாம் அப்படின்னு ஏகப்பட்ட டேட் பிளான் போட்டிருக்கிறான். அதாவது அக்வேரியம் போலாமா? படத்துக்கு போலாமா? பார்க்குக்கு போலாமா? அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள போட்டிருக்கிறான். டைமிங் அதிகமா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இவனுக்கு என்ன சூஸ் பண்றதுன்னே தெரியல. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியவே இல்லையே! ஆனா திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. எங்க போறதுக்கு? மியூசியத்துக்கு. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து மியூசியத்துக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும் ஃபுல் மியூசியத்த சுத்தி பார்க்கறதுக்கு. இவளுமே சரி தான் பாய் ஃப்ரெண்ட் ஒத்துக்கிறானே அப்படிங்கிறதுக்காக இவளுமே ஒத்துக்கிட்டா. நைட்டு பூரா உட்காந்து பையன் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். எதுக்காக இத சூஸ் பண்ண அப்படின்னு அவ எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கும்போது, மறைமுகமா சும்மா தான் எனக்கு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். உள்ள போய் பார்த்தா தெரியுது, மியூசியம் என்ன லவ் தீம் பார்க்கா? அதுல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும்ல. ஸோ அந்த உள்ள போய் பார்த்தா தெரியுது, ஏகப்பட்ட பேர் அங்க இருக்கிற அபூர்வமான பொருட்கள பார்க்கறதுக்கு கியூ போட்டு நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருக்கிற பொம்மையெல்லாம் பார்க்கலான்னு ஆசைப்பட்டா, இன்னொருத்தவங்களோட தல தான் தெரிய வருது. இதுலயே அவங்க செம வெக்ஸ் ஆயிட்டாங்க. நாம இங்க மத்த விஷயத்துல பார்க்கலான்னு பார்த்தா, மத்தவங்களோட தலைய தான் பார்க்க முடியுது. உண்மையிலேயே ரொம்பவே எனக்கு கவலையா இருக்குது அப்படின்னு சுசுகி சொல்லும்போது, "என்ன மன்னிச்சிரு. ஏன்னா என்னால தான் இந்த இடத்துல இப்படி ஆயிருச்சு" அப்படின்னு அவனும் சொல்றான். "நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? இந்த இடத்துல சுத்தி பார்க்கறதுக்குன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வா நம்ம போய் அங்க சுத்தி பார்க்கலாம்" அப்படின்னு இவ தன்ன பைக்க விடாம அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. மியூசியத்துல சில விஷயங்களும் அக்வேரியம் மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஒரு இடத்துல சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. டைனோசர் இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல கூட்டம் இல்லாம இடத்துல இருக்கிறத மட்டும் இவங்க போய் சுத்தி பார்க்குறாங்க. அது உண்மையிலேயே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இப்படி நைட்டு முழுக்க கொஞ்சம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மன திருப்தியோட இவங்க மியூசியத்த விட்டு வெளியேறாங்க. எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதோட சேர்த்து இந்த சந்தோஷத்தோட நைட்டு சாப்பிட்டா எனக்கு இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நான் ஏற்கனவே எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டேன். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது. நாம அங்கேயே போய் சாப்பிட்றலாம் அப்படிங்கிறான். அங்க போய் பார்த்தா தெரியுது அந்த ஹோட்டல் மூடி இருக்குது. மன்னிச்சிரு நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல. பட் இருந்தாலும் இன்னொரு ஹோட்டலுக்கு போயிடலாம். ஏன்னா இன்னொரு ஹோட்டல் பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்றான். அடேங்கப்பா! உண்மையிலேயே நீ ரொம்பவே
எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறப்போ அப்படின்னு அவனும் அந்த கடைக்கு போனா, ஏகப்பட்ட கூட்டம். இங்க வெயிட் பண்ணி நிக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி பக்கத்துல ஒரு தள்ளுவண்டி கடை இருந்தது. அந்த தள்ளுவண்டி கடையில சூடான சூப்பு, சாதம் உண்மையிலேயே அங்க சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால இவங்க அங்க வாங்கி சாப்பிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு, நான் இன்னைக்கு என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எதுவுமே இன்னைக்கு முழுசாவே நடக்கவே இல்ல. இன்னைக்கு எல்லாமே நீ எனக்கு குடுத்தது தான். அங்க போய் பார்க்கலாம், இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ண பிளேஸ்ல நீ என்ன கூட்டிட்டு போய் காட்டுன. எனக்கு உண்மையிலேயே அது ரொம்பவே பிடிச்சிருந்தது தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆனா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற? கண்டிப்பா நீயும் நானும் மறுபடியும் எங்கேயாவது போலாம் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு உன் கூட போற மாரி இருக்காது. எனக்கு அது வேணும், இது வேணும், அங்க போகணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் யோசிப்பேனே தவிர, அது எல்லாத்தையுமே நான் உன் கூட போனா தான் எனக்கு மன திருப்தியா இருக்கும். ஸோ, அதனால நீ என் கூட இருக்கிறத நான் ரொம்பவே சியர் பண்றேன். எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. நான் எங்க போனாலுமே நீ என் கூட இருந்தா, அது ஜெயிலா இருந்தா கூட எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா ஆயிரும் அப்படின்னு டானி சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஐய்யய்யோ! கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன எதுக்கு இப்படியெல்லாம் முகம் சுளிக்க வைக்கிற? எனக்கும் ரொம்பவே பிடிச்ச விஷயம் தான். அதுக்கு நீ எல்லாம் எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ திடீர்னு இந்த மாரியெல்லாம் சொல்லாத. நம்ம சாப்பிடலாம் முதல்ல வா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஏறி இவங்களோட இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அடுத்த நாள் நாம எங்க போலாமான்னு கேட்கும்போது, கண்டிப்பா நம்ப போலாம். நம்ப ஆர்ட் மியூசியமுக்கு போலாம் அப்படிங்கிறாங்க. ஆர்ட் மியூசியமா? அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, அந்த இடத்துல பெயிண்டிங்ஸ் நெறைய இருக்கும். நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சுசுகி சொல்ல, இன்னொரு இடத்துல ஸ்டாச்சூஸ் எல்லாம் அங்க நெறைய இருக்கும். நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்தோட டேஸ்ட்டுமே ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. என்ன மன்னிச்சிடு, எனக்கு ஆர்ட் மியூசியம் பத்தி அவ்வளவுக்கு தெரியாது அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ப டானி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அட பரவால்ல விடுப்பா, இதுக்கு மேல எல்லாம் என்ன மேட்ரு? சரி என் வீடு வந்துருச்சு. நீ அங்க பார்த்து கிளம்பி போ அப்படின்னு அவனும் சொல்லும்போது, இவன் லைட்டா பக்கத்துல வரான். பக்கத்துல வந்து அவனோட கோட்ட இழுத்து பிடிச்சு, ஆக்சுவலி என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பண்றன்னு கேட்கும்போது, அவ லைட்டா கண்ண மூடி கரெக்ட்டா கிட்ட வந்து நின்னுகிட்டு இருக்கிறா. ஸோ இவனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சுத்தி முத்தியும் பார்க்குறான் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. இவனுமே பார்த்தீங்கன்னா லைட்டா கட்டி பிடிக்கிறான். ஸோ இப்படி கட்டி பிடிச்சு இவங்க ஒரு வார்ம் ஃபீல் கிடைச்சதுக்கு அப்புறம், சரி ஓகே. பார்த்து பத்திரமா போ. நாளைக்கு உன்ன நான் ஸ்கூல்ல பார்க்குறேன் அப்படின்னு அவனுமே சொல்றானா, அண்ட் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளும் சுத்தி முத்தி பார்க்கும்போது, திடீர்னு அவ சட்டை இழுத்து லைட்டா பச்சாக்குன்னு ஒரு கிஸ் குடுத்துட்டா. கிஸ் குடுத்த உடனே இவளுக்கு சந்தோஷத்த பார்க்கணுமே. இவனுக்கு திகைச்சு போய் நிக்கிறா அதே நடுரோரத்துல. சரி நான் உன்ன நாளைக்கு பார்க்குறேன். போயிட்டு வா அப்படின்னு இவளுமே செல்ல பேர கூப்பிட்டு அவ இங்கிருந்து ஓடி போயிட்டா. வீட்டுல சந்தோஷமா வந்து நிக்கிறா. என்னடி ஆச்சு? என்ன இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறன்னு கேட்கும்போது, எம்மோ! இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அப்படின்னு இவளுமே நடந்த எல்லாத்தையுமே அவங்க அம்மாகிட்ட சந்தோஷமா சொல்றா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.